கண்மணி பார்த்தீங்கன்னா, உப்பு கறி செஞ்சு எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "நல்லாயிருக்கு மேடம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவரைக்கும் நாங்க இந்த மாரி நான்வெஜ்ஜ நாங்க சாப்பிட்டதில்ல. இன்னொரு பிளேட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்களும் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம். ஜீவாவும் கண்மணிய பாராட்டுறாரு. பாராட்டி முடிச்ச உடனே ஜீவாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் கிளம்பிடுறாரு. அப்புறம் வீட்ல பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கிட்ட ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோட வெண்ணிலா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல வீட்ல டீ குடிச்சிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா, சிவகாமிய கூப்பிட்டு 3 டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகாமியும் "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு பிளாக் டீ வேணும். நல்லா ஸ்ட்ராங்கா சர்க்கரை தூக்கலா வேணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகாமியும் போயிட்டு டீ போட்டு இருக்கிறாங்க. "உனக்கு நல்லா சர்க்கரை தூக்கலா வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீ தூள நெறைய போட்டு அவங்களுக்கு இந்த கசப்பும் உனக்கு 4 நாள் உன் நாக்க விட்டு போக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுங்களும் குடிச்சிட்டு "நல்லாயிருக்கு மேடம். 4 நாளைக்கு இந்த டீயோட இது என் நாக்க விட்டு போகாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெண்ணிலாவும் குடிச்சு பார்த்துட்டு "இது நான் கேட்ட மாரி இல்லையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஃபுல்லா குடிச்சு பாரும்மா. நீ கேட்ட மாரி தான் நான் போட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்றாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுங்களும் "சரி மேடம் நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, சிவகாமியிடம் "என்ன விளையாடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவகாமியும் "நீ பணத்திமிர்ல விளையாடினா நான் இப்படி தான் விளையாடுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, "நான் போட்ட பிச்சை காசுல வாழ்றீங்க நீங்க. உனக்கு இவ்வளோ ஒரு திமிரா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகாமி பார்த்தீங்கன்னா, "உனக்கு யாரும் இல்ல, யாரும் இல்லாததுனால தான் நீ இங்க வந்து இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்படுறாங்க. "ஒழுங்கா கிளம்பிடு இங்கேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவும் கோவமா கிளம்பிடுறாங்க. அப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கிச்சன்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஜீவா வராரு. ஜீவா வந்து அவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துக்கின்னு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் ஜீவாவும், அன்பும் மீட் பண்றாங்க. அப்புறம் கிளவுட் கிச்சனுக்கு கூட்டின்னு போயிட்டு, "அ இதெல்லாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஜீவா கிட்ட கேட்குறாங்க. "ஓகே தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் டீ சாப்பிடலாம் வான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளவுட் கிச்சன் நடத்துறதுக்கான அமௌண்ட்ட வந்து ஜீவா இன்வெஸ்ட் பண்றாரு. அன்பும் சந்தோஷப்படுறாரு. ஜீவா பார்த்தீங்கன்னா, "எங்க அப்பாவோட சாம்ராஜ்யத்த நான் நிலைநிறுத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஃபீல் பண்றாரு. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி ரெஸ்டாரண்ட்ஸ்ல கணக்கு வழக்கு பார்த்து முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது தேவராஜ் அப்படின்றவங்க கிட்ட இருந்து. "இனிமே உங்களோட ஃபுட் டெலிவரி எங்களுக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் என்ன ஆச்சுன்றாங்க?" "நாங்க வேற ஒரு கம்பெனில ஃபுட் டெலிவரி சொல்லியிருக்கோம். அங்க நெறைய புது புது மெனுவா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் சார் சொல்றாங்க. "அப்படியான கம்பெனி யாருக்கு குடுத்துருக்கீங்க?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "உங்களுக்கு தெரியாதா மேடம்? அன்பு சாருக்கு தான் குடுத்துருக்கோம் உங்க பேரன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவனுக்கு ஏது கம்பெனி?" அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "உங்களுக்கு தெரியாதா மேடம்? அவர் புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு" அப்படின்னு சொன்ன உடனே, பாட்டி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டியோட மகன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வராங்க. "உனக்கு ஒரு தெரியுமாம்மா? அன்பு புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காங்க வேற ஒருத்தரோட இன்வென்ஸ்ல" அப்படின்றாங்க. "உனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. தேவராஜ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்பளோட ஃபுட் டெலிவரி வேணாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கு அன்பு கிளவுட் கிச்சன்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வராங்க.